வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. மேலும் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யும் வகையில் 30 நாட்களுக்கு தீர்ப்பை நிறுத்தி வைத்ததாகவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் குறிப்பிட்டிருந்தார். அதே போல பொன்முடியின் சொத்துக்களை முடக்க கோரி லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட பொன்முடியின் சொத்துக்களை தற்போதைய சூழலில் மீண்டும் முடக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவு தவறாக இருந்தாலும் தற்போது அதை மாற்ற முடியாது. தேவைப்பட்டால் சட்டத்திற்கு உட்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பு வெளியானதும் பொன்முடி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய தயாரான நிலையில் நீதிமன்றங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. விடுமுறை காலம் முடிந்து நீதிமன்றங்கள் செயல்பட தொடங்கியதால் பொன்முடி சார்பில் இன்று உச்சநீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை அவசர வழக்காக விசாரிக்குமாறு பொன்முடி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்தியதும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.